ஹேண்ட் பிரேக். இது ஹேண்ட் பிரேக்குங்க. சரிங்க. இது ஆஃப் ஷோக்கு. சரிங்க. இது கிளச்சு. சரிங்க. இது பிரேக்கு. இது ஆக்சிலேட்டர். சரிங்க. இப்போ வண்டி மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி கிளச்சு எல்லாம் எப்படிங்க அமுத்தி போடணுமா? ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கீர் மட்டும் போட்டு கட்டிடுவீங்க. இப்போ என்ன எதில் இருக்குது எக்ஸ்ட்ரா இல்லையா? எக்ஸ்ட்ரா. சரிங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறமா எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு கிளச்சை விட வண்டி மூவ் ஆகும். சரிங்க. அடுத்து கீர் மாற்றும் போது எக்ஸலேட்டர்லேருந்து கால் எடுத்து கிளச்சை வச்சு அடுத்து கீரும் சேர்த்து பண்ணுங்க. சரிங்க. அடுத்து செகண்டு. ஓ இப்போ ஃபஸ்ட்டு அதான் எக்ஸ்ட்ராலேருந்து ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்டு. இப்போ நீங்கள் என்ன கையை என்ன வெளியே காட்டினீங்க? ஓ அதை வந்துட்டு சைகையா? சரிங்க. ஆஹா. அதுக்கு இந்த மாதிரி கீரை சேஞ்ச் பண்ணுமா? எத்தனாவது கீரை? 4வது கீரா? அடுத்து டாப் அண்ட் டாப். ஓ டாப் அண்ட் டாப்னா 5வது கீரா? இன்னொரு கீரை இருக்குங்க. அது ஸ்பீடு கிட்ட தான் மாற்றணும். வண்டி கிட்ட பண்ணால் தான் மாற்றணும். இப்போ வந்து 5வது கீரில் 4வது கீரில் போயிட்டு இருக்குது. எப்படிங்க வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கா? எப்படிங்க டிரைவர் ஃபீல்டு டிரைவிங் ஃபீல்டு? டிரைவிங் ஃபீல்டு அதெல்லாம் ஜாலியாக ஓட்டுங்க. அதான் இஷ்டப்பட்டு ஓட்டினா எந்த கஷ்டமும் இல்லை. சூர்யா டைலாக் தான். சரி 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 சரிங்க. இப்போ ஓவர்டேக் பண்ணி எப்படி வராங்க? இப்போ டாப் அண்ட் டாப் மாற்றிட்டீங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்பவே. அதாவது அந்த கார் வரும்போதே டாப் அண்ட் டாப் மாற்றியாச்சு. ஓகே மேம். அதான் இப்போ அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்துட்டு என்ன உங்களுக்கு ரிஸ்க்காக தெரியுது, என்ன கஷ்டமாக தெரியுது? கஷ்டம்னு பார்த்தா நைட் டைமில் தூக்கம் கேட்டு ஓட்டுறது தான் கஷ்டம். சரிங்க. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி மக்கா? நம்ம இப்போ வண்டியெல்லாம் நைட் டைம் எல்லாம் போகிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நைட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கெல்லாம் பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வந்துருக்கு? அதெல்லாம் வந்துருக்குங்க. சாப்பிடாதனால அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க. காலையில் சாப்பாடு இல்லைன்னா மதிய சாப்பாடு ஏதாவது ஒன்று தாங்க சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டா தூக்கம் வந்துடுமா? ஆமாங்க. தூக்கம் கட்டு ஓட்டினா சாப்பிட்டோம்னா தூக்கம் வருங்க. இந்த டிரைவிங் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷம் ஆயிடுச்சா மகன்? அப்புறம் இன்னொரு சின்ன டவுட்டுங்க. இப்போ நம்ம அதாவது இப்போ பைபாஸில் வந்துட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்துட்டு வண்டி நிறுத்துவீங்க, என்ன பண்ணுவீங்க? பிரேக் அடித்து நிறுத்த வேண்டியதாங்க. இல்லைன்னா பிரேக் கீரை 1 by 1 டவுன் பண்ணி நிறுத்த வேண்டியதுதான். ஹேண்ட் பிரேக்கெல்லாம் போட்டோம்னா நிற்காதுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டாலும் நிற்கிங்க. சப்போஸ் ஹேண்ட் பிரேக் போட்டு நிற்கலன்னா, அதாவது அந்த ஏர் டேங்க் இருக்குதுல்ல, ஏர் டேங்க் வந்து லீக் இருக்குதுன்னு வச்சுங்க. அது எப்படி இருந்தாலும் நின்றுதுங்க. ஆமாம், ஏர் டேங்க் அதான் ஏர் டேங்கில் வந்துட்டு ஏர் இல்லைன்னா கேம்ப்பு அது தானாக பிடிச்சிடும், வண்டி போகாது, அப்படியே நின்றுக்கும்ல. ரன்னிங்கே போனாலும் டேங்க் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா வண்டி நின்றுக்கும். இல்லை அதான் வேக்கம் இருக்கு மகா. நான் கேட்குறது என்னன்னா, ரன்னிங் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஓட்டையாயிருச்சுன்னு வைங்க. 2 டேங்க் இருக்குது, 2 டேங்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அது கேம்ப் வந்துட்டு பிடிச்சிக்கும். ரன்னிங் போனாலுமே நின்றுடும். அதான் இப்போ நம்ம சில டைமில் நானும் ஹெல்ப்பராக இருக்கிறப்ப நானும் டிப்பர் ஓட்டியிருக்கேன், எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நைட்டு வண்டி நிறுத்திட்டு போனோம்னா காலையில் வந்து பார்த்தோம்னு வைங்க, வேக்கம் இருக்காது, வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது. எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கேம்ப்பு, அதாவது அந்த வேக்கியம்னு ஒன்று இருக்குது, அந்த வேக்கியம் வந்துட்டு நம்ம பிடிக்கணும், அதாவது ஏற்றணும், ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் ஓட்டணும்னா அந்த வேக்கம் ஃபுல்லாகிடும். ஃபுல்லான அதாவது ரேஸ் பண்ணி ஒரு 6-7 இந்த மாதிரி 8 பாயிண்ட் வருமா, 8 பாயிண்ட் வரைக்கும் வந்தாலும் வண்டி வந்துட்டு அந்த வேக்கியம்னு ஒன்று இருக்குது. சரி, கேம்ப் வந்துட்டு அப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த வேகமெல்லாம் ஏறினதுக்கப்புறம் தான் வண்டி வந்து மூவ் ஆச்சு. ஆமாங்க.
நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வேற என்னங்க அவ்வளோ பாய்ங்க. தேங்க்யூங்க.